உங்களிடம் நான் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த வெயிலில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றோம். தயவு செய்து எங்களெல்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு நேரம் வேற இல்லை, எல்லா ஊருக்கும் நாம் போனோம். அதனால இந்த கொளுத்தும் வெயிலி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடக்குது. நீங்க எல்லாம் வெயில நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஞானசேகரன் அவர்களையும் கே.சி. வீரமணி அவர்களையும் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியேற்று வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி மிக முக்கியமான தேர்தலாக நீங்கள் கருத வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. கடந்த மாதம் பக்கத்தில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் தெரியுமாமா? பக்கத்தில் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் போன மாசம் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். ஒரு நாள் முழுதும் அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. எங்கப்பா என் குழந்தை? காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில் விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய எவனோ ஒருத்தன் கெடுத்து கொலை பண்ணிட்டான். எத்தனை வயசு? 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய. அவனை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அவன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. போதையில ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அதே போன மாசம் மேல்மருவத்தூர் அருகில் மதுராந்தகம் பகுதியில் 14 வயசு குழந்தைய காணோம். 4 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தைய 2 பேரு போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. வீட்டில இருந்து காணோம். ஒரு நாள் தேடுறாங்க, அடுத்த நாள் அந்த பெண் பக்கத்து காட்டில் பிணமா கடந்தது. விசாரணை பண்ணி பார்த்ததுல அந்த பெண்ணை ஒரு மனித கொடூரன், மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு கழுத்தையும் அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டின்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 8 வயசு குழந்தைமா, 8 வயசு பிஞ்சு குழந்தை ஸ்கூல் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணோம். தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து அழுதுகிட்டு வெளியில வருது. அதை பார்த்தா மேல மூஞ்சிலாம் ரத்த காயத்தை கீறி வச்சிருக்கிறான், மார்பெல்லாம் கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள். இது நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? நம்ம பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழ்நாட்டு பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த பெண்களை மதிக்க தெரியாத, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இவர்களுக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது. ஒரு முதலமைச்சரின் முதன் கடமை தன் நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் நீ பிரிட்ஜ் கட்டுறியோ, ரோடு கட்டுறியோ, ஐடி பார்க் கட்டுறியோ, ஏர்போர்ட் கட்டுறியோ, அதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல உன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. கொடுக்க முடியலன்னா உனக்கு பதவிக்கு இல்லை, தேவையில்லை. நீ அதுக்கு அந்த பதவிக்கு நீங்கள் எல்லாம்
திறமை இல்லாதவர்கள், லாக்கியற்றவர்கள். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன். நான் இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. அதனால தான் நான் கேட்கிறேன். இது தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். நேத்துமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை எரித்தார். அந்த சட்ட மசோதா என்னன்னு தெரியுமா? நேற்று டெல்லியில நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை மோடி அவர்கள் தாக்கல் செய்தார்கள். மோடி அரசு அந்த சட்ட மசோதா என்னன்னா, பெண்களுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு சட்ட மசோதா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. இதில் வெறும் 5 பெண்கள் மட்டும்தான் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் மக்களவையில். இந்த சட்டம் நிறைவேறினால் 20 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லுகின்ற ஒரு சட்ட மசோதா. இதை எதிர்த்து இந்த சட்ட மசோதா நகலை எரித்து கொளுத்திய பெண்களுக்கு எதிரான ஸ்டாலின் அவர்களை ஒரு பெண்ணு கூட தமிழ்நாட்டிலே ஓட்டு போடக்கூடாது. எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு முதலமைச்சர் பெண்கள்லாம் நீங்க முன்னேறக்கூடாதான், பெண்கள்லாம் நீங்க எம்எல்ஏ ஆகக்கூடாதான், பெண்கள்லாம் நீங்க எம்பி ஆகக்கூடாதான், பெண்கள் இப்படியே அடிமையா இருக்கணுமா, அவங்க தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா, வேற யாரும் வரக்கூடாதம்மா, நீங்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதம்மா. எவ்வளவு வன்மமான ஒரு புத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம், அதை இவர் கருப்பு சட்டை போட்டு எரிக்கிறாராம். இதுவே ஒரு குற்றம். ஒரு முதலமைச்சர் ஒரு சட்ட மசோதாவை எரித்தால் அது குற்றம். தேர்தல் ஆணையம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணணும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். அப்பொழுது 27 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்தார். அப்பொழுது PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகர். அவர் சொல்ற காரணம், ஸ்டாலின் அவர்கள் சொல்ற காரணம், வட இந்தியாவில் அதிகமா எண்ணிக்கை வந்துடுமா எம்பி, தென்னிந்தியாவில் குறைஞ்சிடுமா. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கணக்கு தெரியலன்னு சொல்லிடுமா, நாங்க புரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகரிக்கப்படும், உத்தரப்பிரதேசத்தில் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகரிக்கப்படும், பீகாரிலே 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகரிக்கப்படும். அதே போன்று கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லா மாநிலத்திலையும் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகரிக்கப்படும். அவ்வளவுதான். இதுல எங்க யாருக்கு குறைச்சது, யாருக்கு அதிகமாயிடுச்சு? என்ன கணக்கு, என்ன பொய் சொல்றீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல, வேற எது சொல்லி ஓட்டு கேட்க தெரியல. பொய்யா சொல்லி நேற்று ஒரு வேஷம் போட்டு மோடி ஏமாத்துறாருன்னு. யாரே ஏமாத்துறாரு? எப்படி நமக்கு குறையுது? எப்படி பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் அதிகமாகுது? யாருக்குமே குறையல, யாருக்குமே அதிகமாகல. இந்தியா முழுவதும் 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களிலும் தொகுதிகள் அதிகரிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இது பொய்யை சொல்லி இந்த சட்ட நகலை கொளுத்துகின்ற ஸ்டாலின் அவர்களே, நேற்று செய்தது, நீங்கள் செய்தது தேச துரோக செயல். நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த சட்ட மசோதா நகலை எரித்தது ஒரு முதலமைச்சர் எரித்தது. இது தேச துரோக செயல். இதுக்கு சாதாரணமா ஜெயில போடுவாங்க.